ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யாழி தமிழ் ரெசிபீஸ். இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி எடுத்துட்டு வந்திருக்கேன். பொதுவாகவே பன்னீர்ல நமக்கு கம்மியான வெரைட்டிஸ் தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம பன்னீர் கீ ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நம்ம பன்னீருக்கு தேவையான மசாலாஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன், சீரக பொடியும் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதில் என்னென்ன நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா மிளகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஹாஃப் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் மிளகாயும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் பூண்டு ஒரு 6லேருந்து 8 பல் எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக நான் இஞ்சியும் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் புளியும் ஆட் பண்ணியிருக்கேன், புளிப்பு ஃப்ளேவருக்காக. ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக பேனில் நான் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு, நெய் மெல்ட் ஆனதும் இதில் நான் பன்னீர் பரட்டி வச்சுருக்கிறது, நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த மசாலாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நான் பன்னீர் போட்டு பரட்டிட்டேன். ஸோ அந்த ஷார்ட் நான் எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அந்த மசாலா 4 மசாலா பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு இதில் 1 கப் பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதே நெய்யிலே ஆட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் சேர்த்துல. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ்வலாக நம்ம செய்கிற பன்னீர் ரோஸ்ட் மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அதனால் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் நம்ம இதில் போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம், இன்னும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் 1/2 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தயிரையும் நம்ம நல்லா கலந்து விட்டுலாம். தயிர் எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம்னா, அந்த மசாலாஸ்லாம் நல்லா சேர்ந்து வரும்போது தயிர் இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கு. ஸோ அதுக்காக தயிரும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இது ரெடி ஆயிடுச்சு. இதுல நான் பன்னீர் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா நெய்ல, அந்த பன்னீர் எல்லாத்தையுமே நான் இப்ப இதுல சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்மெல்லே செம்ம டெம்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெசிபியை நீங்கள் எது கூடலாம் பர்ஃபெக்டாக காம்பினேஷன் பண்ணலாம் அப்படின்னா, சப்பாத்தி, பூரி, அப்புறம் தோசை நீங்கள் பன்னீர் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதைவே நீங்கள் தோசைக்கு நல்லா வச்சு பன்னீர் தோசை மாதிரி சாப்பிட்லாம். இட்லிக்கும் நல்லா தான் இருக்கும். பட் இட்லியை விட பெட்டர் காம்பினேஷன் தோசை கூட தான் நீங்கள் அல்ட்டியாக இருக்கும். அதே மாதிரி ரைஸ், சோறு கூட நீங்கள் அதிகமாக இதை ஆட் பண்ணி சாப்பிட்லாம். கொஞ்சோண்டு தொக்கு போட்டுட்டு பன்னீர் வச்சு சாப்பிட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நான் விட்டுருந்தேன் மூடி வச்சு. இப்போ பாருங்கள், செம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நான் ரோஸ்ட் பண்ணினேன். ஸோ அந்த கிரேவி எல்லாம் நல்லா சுண்டி பன்னீரோட வந்துருச்சு எல்லாமே சேர்ந்து. செம்ம காம்பினேஷன் பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.